இப்படி பார்த்தோனே நாக்குல எச்சி ஊறுதா? இதான் எக் பவுச். வாங்க 5 நிமிஷத்துல இத வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். நான் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தேன். அருமையா இருந்துச்சு. இந்த மாரி வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணி வைங்க. வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து தாளிக்கக்கூடிய கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி ஹீட் பண்ணிக்கங்க. நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனோனே ஃபர்ஸ்ட் ஒரு முட்டைய உடைச்சு ஊத்துங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோனே அதுல வந்து மிளகா, ஸ்ப்ரிங் ஆனியன், மல்லி இலை, கொஞ்சம் பெப்பரு, தேவையான அளவு உப்பு. ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் நெசசரி கிடையாது. உங்கள்ட்ட இருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து ஒரு பாயில்டு எக் ஊத்திக்கங்க. அது கொஞ்சம் ஹீட் ஆகி இதான உடனே, அடுத்து திரும்ப இன்னொரு முட்டை உடைச்சு ஊத்தி அத வந்து நம்ம திரும்ப வந்து திருப்பி போடணும். திருப்பி போட்டு இது பண்றப்போ வந்து ஒரு பர்கர் ஷேப்ல வந்து அழகான டெக்ஸ்சர்ல வந்து அது ரெடி ஆயிருக்கும். அது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்ல அது ஹீட் ஆயிரும். ஹீட் ஆகி எல்லாம் பாயில் ஆகி முடிஞ்சோனே அது ஒரு பிளேட்டிங்க்கு மாத்திக்கங்க. பிளேட்டிங் மாத்தி பார்த்தீங்கன்னா, புசு புசுன்னு அழகா இருக்கும். கடைசில அத வந்து கட் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்து அந்த மஞ்சக்கரு, அடுத்து சைடுல நம்ம போட்டிருந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். டெம்ப்டிங்கா இருக்கும். அடுத்து வந்து அத வந்து அப்படியே ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ஆஹா! சொர்க்கமா இருக்கும். இந்த மாரி வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி வைங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா! பபாய்.